இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாத 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டை ஏன் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னா, கார்போஹைட்ரேட் தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்போஹைட்ரேட் எடுக்கிறத நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது பயங்கரமாக பாடி அடி வாங்கும், நம்மளால் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. நம்ம டயட்டை இப்போ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக பசியும் கிரேவிங்ஸும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். சாப்பிட்றத விட எக்ஸஸாக சாப்பிட்டு கரண்ட் வெயிட்லேருந்து எக்ஸஸாக வெயிட் கெயின் பண்ணிடுவோம். மூணாவது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணும்போது உங்கள் இன்டர்னல் ஹெல்த் பயங்கரமாக அடி வாங்கும். நீங்கள் ஃபேட்டை விட மசிலை ரொம்ப லாஸ் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டயட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் நீங்கள் நார்மல் லைஃப்குள்ளே போகும்போது நீங்கள் லூஸ் பண்ண ஃபேட்டை விட அதிகமான ஃபேட்டை கெயின் பண்ணிடுவீங்க. கடைசியாக சொல்ல வரது என்னதுன்னா, நீங்கள் டயட்டை வந்து 1 or 2 months மட்டும் பிளான் பண்ணுறதை விட்டுட்டு அதை நம்ம லைஃப் லாங்காக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிங்க. நம்ம ரெகுலர் ஃபுட்ஸை வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியாக மாற்றணும்னு யோசிங்க. அப்போதான் உங்களுக்கு டயட் ஈஸியாக இருக்கும், நீங்கள் லைஃப் லாங்கும் ஃபாலோ பண்ணுவீங்க. அவ்வளோதான்.